வரும். பீகார் போகிறார் இல்லையா, அப்போ இவங்க பீகாரை முதல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அண்ணாமலை இப்போ சொல்லியிருக்காரு ட்விட்டர்லையோ இல்லை ஸ்டாலின் பேசுனதையும். பீகார்காரில் இங்கே வர்றான், பாஜக ஓட்டுக்கு வேண்டி பண்ணுறாங்க, எடப்பாடி வேணா அடிமையாக இந்த மாதிரிலாம் பேசியிருந்தார். வேலைக்கு வர்றாங்க, திமுக வேலைக்கு வேணாம், அவன் இந்தியாவில் எங்கே வேணால் வரலாம். நீ பிரிவினவாதம் பேசின தமிழகத்தில் அண்ணாதுரை இருக்கும்போது அப்புறம் நல்ல வேலை ஏதோ நேரு முழிச்சிட்டு சொன்னோன்னே அப்புறம் வாய முடின்ட்டாங்க. அப்புறம் சுடுகாடுன்னாங்க, சுடுகாடு போயிட்டாங்க. அதில் மிச்சம் வச்சுருந்தா திமுக இல்லையா. அப்போது இந்த மாதிரி பிரிவினவாதம் பேசின கும்பல் இப்போ இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் தயாநிதியெல்லாம் உட்பட இந்த கட்டுறேன் கக்கூஸ் கலவுறான்னா அது எல்லாம் ஏதோ தொழில் பண்ணுறாங்க. நீயே தட்டுற எல்லோரும் பிறக்கும் போது ஹை லெவலில் வந்துட முடியுமா? அவங்க வேலை வேண்டி இருக்குது. கொள்ளையடித்த குளத்தில் வாழ்கிறீங்க, அவன் கஷ்டம் அவனுக்கு. கேவலமாக பேசுகிறது, கக்கூஸ் சொல்கிறான், இந்த மாதிரிலாம் பேசுகிறது. இன்னொருத்தர் இந்த மாதிரி ஹிந்தி படித்தா பானிபூரி விற்கிறான்னு பொன்முடி பீகார்காரனாக தான், எஸ்பெஷலி பீகாரா ஊப்பியா. அப்புறம் ரேசிஸ்ட்னு சொல்கிற இந்த ராஜா பாலு மகன் அமைச்சர் இப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்லிவிட்டு இது வெக்கங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கெல்லாம் போகிறாரு, போய் இந்த மாதிரி பஞ்சாயத்து போகிறான். அவனும் புரிய போகிறதில்ல, அவனுக்கு தமிழ் இங்கே வந்து புரிய போகிறதில்ல. ஸோ ஹிந்தி பெல்ட்டில் போய் பஞ்சாயத்து போகிறான். அவனுக்கு தெரியாதா என்ன பேசுறீங்க? அது எப்படியும் மோடி தான் வர போகிறாரு. இந்த தடவை நிதிஷ்குமாருக்கு பதில் பாஜக சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் வேறு பக்கம் கொண்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க. கூட்டணி தான். ஸோ இங்கே ஸ்டாலினால் ஓட்டு வந்துடுமா, இல்லை லலித பிரசாத் பையனையும் கூட தான் ஓட்டு வந்துடுமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவர் ஏன் போகிறார் அப்படின்னா, நாளைக்கு இப்போ பாருங்கள், இந்த அந்தந்த கட்சிகளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பாரு. அந்தந்த கட்சி சின்னதாக நினைக்கணும். இவர் நினச்சிட்டாரு, சரி 10 தொகுதி கொடுத்தாலும் காங்கிரஸ் இல்லை மற்றவங்களுக்கு, நம்ம சின்னத்தான் நிற்போம் நினச்சா. அது இல்லை, தேர்தல் கமிஷன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். 2 கட்சி அவுட்டு, 3 சின்னத்தில் நிற்க வேண்டியிருக்கேன். அவன் கட்சியே பிடுங்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் 25 சீட்டு போன 21 கொடுத்தார் இல்லையா. இப்போ ஒரு வேளை ஜாஸ்தி கேட்டால் அதனால் போயிட்டு வந்துட்டோம்னா இவரால் பலன் இருக்கோ இல்லையோ, நாளைக்கு சீட்டில் ஒரு வேளை அது அனுசரித்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற இதாக இருக்கும். ஸோ எப்படி பாருங்கள், இங்கே எல்லாம் அன்னை பேச வேண்டியது, வடக்க கிடக்க பானிபூரி கக்கூஸ் என்னென்னோ பேச வேண்டியது. ஆனால் அங்கே போய் ஓட்டுக்கு என்ன கேட்குறேன்னு போடுறது. அப்போ அவன் எப்படியும் தெரியாமல் போக, நீ சோசியல் மீடியாவுக்கு தெரியாமல் போகுமா? இதுதான் திராவிட மாடல். என்ன திராவிட மாடலோ கமெண்ட்ஸ் போட்டுருங்க. நன்றி.